மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் புலனாய்வுத் துறையினர் கோவில் பாப்பாக்குடியை அடுத்த ஆத்தாளை பகுதியில் வசித்து வரும் பழனி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 மானிய விலை சிலிண்டர்கள், 109 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் என மொத்தம் 209 சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். இதேபோல் கோவில் பாப்பாக்குடி ஆனந்தன் நகரைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரின் வீட்டருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 63 மானிய விலை சிலிண்டர்கள், 126 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் என மொத்தம் 189 சிலிண்டர்களை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்தனர். இரு இடங்களிலும் மொத்தம் 398 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தின் கீழ் பழனி, மதன்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்க மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவிட்டார்.